நீங்கள் இன்னும் சலிப்பான ஆங்கிலத்தையே பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பேச்சை இன்னும் அழகாக்க இந்த 3 புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். எண் 1, வெரி போரிங் என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக மோனோட்டோனஸ் என்று சொல்லுங்கள். இதன் தமிழ் அர்த்தம் மாற்றமில்லாத அல்லது சலிப்பூட்டும். உதாரண வாக்கியம்: The lecture was so monotonous that I almost fell asleep. அந்த விரிவுரை மிகவும் சலிப்பூட்டுவதாக இருந்ததால் நான் தூங்கியே விட்டேன். எண் 2, வெரி பிக் என்று சொல்வதை நிறுத்துங்கள். இன்னும் சிறப்பாக சொல்ல எனார்மஸ் என்று பயன்படுத்துங்கள். இதன் தமிழ் அர்த்தம் மிக பாரிய அல்லது பிரம்மாண்டமான. உதாரண வாக்கியம்: They live in an enormous house. அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான வீட்டில் வசிக்கிறார்கள். எண் 3, I'm busy என்று சொல்வதற்கு பதிலாக I'm tied up என்று முயற்சி செய்யுங்கள். இதன் தமிழ் அர்த்தம் நான் வேலையில் மூழ்கியிருக்கிறேன். உதாரண வாக்கியம்: I'm tied up with some urgent work right now. தற்போது நான் சில அவசர வேலைகளில் மூழ்கியிருக்கிறேன். இனி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் ஆங்கிலத்தை மேம்படுத்துங்கள். மேலும் பல தகவல்களுக்கு எங்களை பின்தொடருங்கள்.